அடுத்தது 6th டாபிக். அதில் வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ கல்ச்சர் ஆஃப் பீஸ் ப்ரோக்ராம்ஸ். யுனெஸ்கோ அப்படிங்கிற அமைப்பு வந்து இந்த பீஸ் ப்ரோக்ராம், அந்த கல்ச்சர் ஆஃப் பீஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஆக்ஷன் ஆஃப் அதில் பார்த்திங்கன்னா ஒரு பகுதி தான் அது. ஓகே, யுனெஸ்கோ ஆக்ஷன் ப்ரோக்ராம் ஒரு கல்ச்சர் ஆஃப் பீஸ் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் யுனெஸ்கோஸ் ப்ரோக்ராம். யுனெஸ்கோ ப்ரோக்ராமில் ஒரு பகுதி. அதே மாதிரி அதுக்கான பட்ஜெட்டும் அவங்க ஒதுக்கியிருக்காங்க 2012 to 2013. ஓகே, we will leave the introductory paragraphs aside and go immediately to the more operational part that consists of. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா introductory பார்ட்டெல்லாம் ரொம்ப இது இல்லாமல் நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோன்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் வராங்க. இதில் 7 மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. அதே மாதிரி 7 ஏரியாஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது. அதே மாதிரி 6 ஃப்ளாக்ஷிப் ஆக்டிவிட்டீஸ். இது எல்லாத்தையும் வச்சு தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் மெயினான அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். To get the full flavor of these 20 points, they should be read in full. இப்போ இதோட ஃபுல் ஃப்ளேவரும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம முழுமையாக வாசிச்சிருக்கணும். பட் presenting them in an abridged form of suffix to make clear that implementation of this program in a period of 2 years is completely unrealistic, and that the intersectoral platform for a culture of peace and non-violence that was set up within the UNESCO Secretariat to develop, manage and coordinate this program was given an impossible task. இது 2 வருஷத்தில் முடிக்க முடியும், 2 வருஷத்தில் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அது ரியலிஸ்டிக்காக இல்லை. அப்போ இது கல்ச்சர் ஆஃப் ப்ரோக்ராம்ஸுன்றது பார்த்திங்கன்னா பீஸுங்கிறதும் நான் வைலன்ஸுங்கிறதும் அது யுனெஸ்கோவோட செக்ரட்டரியேட்டை வச்சு அவங்க வந்து வளர்க்குறாங்க, அதை வந்து நிர்வகிக்கிறாங்க, அதில் எல்லோரும் செய்கிறாங்க. அது அப்படி செய்யும்போது அதில் வந்து 2 வருஷத்தில் முடிக்கணும், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது இம்பாசிபிள் டாஸ்க்கு அப்படின்னு. இதில் மெயினான அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் குளோபல் மூமெண்ட் இன் ஃபேவர் ஆஃப் அ கல்ச்சர் ஆஃப் பீஸ். இது வந்து எல்லாருக்கும் இல்லையா, உலகளாவிய சமாதானங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அதுக்கு அவங்க முதல் அப்ஜெக்டிவாக கொடுத்துருக்காங்க. இம்ப்ரூவ் த வேர்ல்ட்ஸ் குளோபல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டீகன்ஸ்ட்ரக்ட் ப்ரீகன்சீவ்டு ஐடியாஸ். அது மாதிரி நம்ம எதை வந்து இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உலகளாவிய புரிதல் நமக்கு வந்து அதிகமாக தேவை. அதை நம்ம திரும்பவும் கட்டணும் அந்த சில ஐடியாஸ் எல்லாம். ஏன்னா அதில் இன்னும் எப்படி நம்ம வந்து சமாதானம் இருக்கிறது, சண்டைகள், இன்னும் போர்கள் எங்கெங்கேயாவது ஒவ்வொரு மூலையில் நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் எப்போ நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான். கமிட்மெண்ட் பை ஸ்டேட்ஸ் நர்ச்சர் எவ்ரிடே பீஸ். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம சமாதானத்தோடு வாழ்கிறதுக்காக நம்ம வந்து நம்மளையே கமிட் பண்ணணும் அப்படின்னு. கைட்லைன்ஸ் ஃபார் அ குளோபல் கரிக்குலம் டு ஃபோஸ்டர் அ கல்ச்சர் ஆஃப் பீஸ். அதே மாதிரி நமக்கு இதெல்லாம் தான், இதை நீங்கள் பின்பற்றுங்கப்பா அப்படின்னு இந்த கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம், கரிக்குலமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாடுல மட்டும் இல்லை, ஸ்டேட்டில் கேரளா ஸ்டேட் அந்த மாதிரி மாத்திரம் இல்லை, அது எல்லாருக்குமான ஒரு இதாக வலியுறுத்தப்படணும் அப்படிங்கிறது. ஏன்னா உலகளாவிய இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸில் இருக்கிற குழந்தைங்களும் படித்தாங்கன்னா அது கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த கைட்லைன்ஸை. ரைஸ் அவேர்னஸ் அபவுட் வயலன்ஸுன்னா என்ன, அதற்குரிய விழிப்புணர்வு, அது நடக்கும்போது என்னென்ன பாதிப்புகள் வருது, பொருளாதாரத்துலேயும் மனிதர்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம வன்முறையில் ஈடுபடும் போது என்னென்ன பாடுகள் வருதுங்கிறத நம்ம வந்து சொல்லும்போது அவங்களுக்கு திரும்பியும் வன்முறையில் ஈடுபட மாட்டாங்க. ஸ்ட்ரென்தன் லிங்க்ஸ் பிட்வீன் இன்டர் கல்ச்சரல் டயலாக் அண்ட் கல்ச்சரல் டைவர்சிட்டி. அதே மாதிரி நம்ம எதை வலுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம இருக்கிற கலாச்சாரம் வந்து உள்ள இந்தியா கலாச்சாரம், தமிழ்நாடு கலாச்சாரம் அந்த இல்லாமல் உலகளாவிய இருக்கிற கலாச்சாரத்துக்குள்ளேயும் நம்ம மிங்கிளாகி இருக்கணும். ஒருத்தரை பற்றியும் ஒன்று நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம மெயினாக பார்க்குறோம். ஐடென்டிஃபை ஆர் கிரியேட் ஹப்ஸ் ஆஃப் பீஸ் பில்டிங். அதே மாதிரி ஏதாவது ஒரு பீஸ் யார் வந்து சமாதானத்துக்கு கரெக்டாக கொண்டு வராங்க, சின்ன சின்ன ஒரு இதை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கும் போது இல்லை அதை உருவாக்குனீங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது என்ன கொடுக்கும்னா இந்த லைட் ஆஃப் த above the following areas for action will be developed and coordinated by the intersectoral platform. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன இதை நம்ம பார்ட்டாக நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எதை வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பீஸுக்கான வளர்ச்சி, அதே மாதிரி ஒருங்கிணைந்து வாழ்கிறதுக்கான வளர்ச்சி, இது எல்லாத்துக்குமான ஒரு பிளாட்ஃபார்மாக இது அமையும் அப்படின்னு.
improvement of access to education with emphasis on human rights etc. அதே மாதிரி நம்ம கல்வியில் நிறைய எல்லாருக்குமான இதில் நம்ம முன்னேற்றத்தை கொண்டு வரணும். அதுவும் பார்த்திங்கன்னா முக்கியமாக மனிதநேயம் பற்றியும் இன்னும் மற்ற பல இதை பற்றியும் நம்ம வந்து அதிகமாக கல்வியில் கொண்டு வரணும் அப்படின்னு. அதே மாதிரி greater opportunities for research and public debates illustrating cultural exchanges. நம்ம வந்து அதிகப்படியான வாய்ப்புகளை உருவாக்கி தரணும். இதை பற்றி ஆராயறதுக்கும் எதை பற்றி இந்த கலாச்சாரம் எல்லாரோடையும் மிங்கிள் ஆகிறது, இந்த கலாச்சாரம் என்ன, இவங்களுக்கு நம்ம எப்படி மதிப்பளிக்கிறது, இவங்களை எப்படி நம்ம விட்டு கொடுக்கறது, இது போல் நம்ம இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆராய்ச்சிகள் பல இதை நம்ம வந்து இது பண்ணணும். அதே மாதிரி பப்ளிக் டிபேட்ஸ் ஒரு எல்லாருக்கும் பொதுவில் வச்சு நம்ம வந்து டிபேட்டில் நம்ம கொண்டு போகலாம், நீயா நானா வைக்கலாம். இல்லஸ்ட்ரேட்டிவ் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸ். ஓகே, உங்கள் கல்ச்சர் இதான், எங்கள் கல்ச்சர் இது நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், இது நாங்கள் இப்படி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரோம். அடுத்தது ப்ரொமோஷன் ஆஃப் த ரோல் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி. நம்ம வந்து புதுமையாக நம்ம உருவாக்குவதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகப்படியாக ஊக்கப்படுத்தணும். அதில் ரொம்ப முக்கியம். ஏன்னா புதுமையாக நம்ம பண்ணலாம், இதில் இந்த போர் வேணாம், இதுக்கு நம்ம என்ன வேறு வழி பண்ணலாம் அப்படிங்கிறதும் நமக்கு வேணும். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த மீடியா டு சேஞ்ச் த பர்செப்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ். நம்மளோட மீடியா ரொம்ப பெரிய பார்ட் வகிக்குது. எந்த ஒரு மாரல் ஸ்டோரி சொல்லணுன்னா கூட நம்ம சொல்கிறத விட இப்போ மீடியா சொல்கிறத தான் குழந்தைங்க கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மீடியாவை பயன்படுத்தி நம்ம இன்னும் அதிகமாக நம்ம இன்னும் கல்ச்சர்ஸை பற்றி தெரிய வைக்கலாம். Recognition of knowledge which contributes to biodiversity, sustainable development, human rights, philosophy, intercultural dialogue. அதே மாதிரி இதற்கான அறிவுகள் எல்லாத்தையும் நம்ம அங்கீகரிக்கணும். பயோடைவர்சிட்டினா என்ன, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்ன, ஓகே நம்மளால் இவ்வளோ வருஷம் தான் இந்த தண்ணியோடு வாழ முடியும், எலக்ட்ரிசிட்டி நமக்கு அந்த எரிபொருள்லாம் நமக்கு இருக்காது, விண்டு மில்லுக்கு போகணும், இந்த மாதிரி மாற்று வழிக்கு போகணும், பெட்ரோல் இல்லை, அப்படி ஒன்றுத்துக்காக இதுக்கெல்லாம் நம்ம எப்படி சஸ்டெயின் பண்ணி வாழ்கிறது, நம்ம ஃப்யூச்சர் சில்ட்ரன் எப்படி வாழ்வாங்க, இதெல்லாம் கொண்டு போகும்போது இதெல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கணும், இதற்காக அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும், இதை அங்கீகரிக்கணும், இதற்குரிய அறிவு அவர்களுக்கு வளரணும். அதே மாதிரி இது எல்லாமே தெரியும் இல்லையா, ஃபிலாசபி, ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் இன்டர்கல்ச்சரல் டயலாக், இது மாதிரி எல்லாத்தையும் அவங்க கற்றுக்கிறதுக்கான அங்கீகாரத்தை நம்ம கொடுக்கணும். எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம் டு ஸ்டாப் வயலன்ஸ் இன் ஸ்கூல்ஸ். அது மாதிரி ஸ்கூல்ஸில் வயலன்ஸ் நடக்குதான்னு கேட்டால் ஆமாம் நடக்குது, அங்கங்கே நடக்குது. அந்த வயலன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அதுக்குதான ப்ரோக்ராம்ஸை நம்ம கண்டக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் அந்த யுனெஸ்கோவோட ஒரு பார்ட். லேர்னிங் ஃப்ரம் த பாஸ்ட் ப்ரொமோட் டயலாக் அண்ட் ரீகன்சிலியேஷன். அது மாதிரி பாஸ்ட்டில் இப்படி நடந்துச்சுப்பா, இந்த நாட்டுக்கும் போர் வந்தது, அப்போ இல்லை இந்த ஸ்கூலில் உள்ள இந்த சைல்டுக்கும் இந்த மாதிரி ஒரு சண்டை வந்தது, அப்போ எதை நம்ம ப்ரமோட் பண்ணணும், நல்ல வார்த்தைகளை பேசணும், எப்படி பண்ணினா இதில் வந்து திரும்பவும் போய் ஒன்றாக இணைந்து எல்லாரும் வாழுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் இதில் கொடுக்குது. ஓகே, பிரின்சிபல்ஸ் ஆஃப் கல்ச்சர் ஆஃப் பீஸ். இதில் 8 பிரின்சிபல்ஸ் இருக்குது, 8 குறிக்கோள்கள் ஆஃப் தி கல்ச்சர் ஆஃப் அடாப்டட் UN ரெசல்யூஷன்ஸ். தி ஆர் கல்ச்சர் ஆஃப் பீஸ் த்ரூ எஜுகேஷன். அது மாதிரி கல்வியின் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணணும், கல்ச்சர் ஆஃப் பீஸை சொல்லித்தரணும். நம்ம சொல்லி கொடுக்குறதன் மூலயமா நிறைய நடக்கும். அதே மாதிரி சஸ்டைனபிள் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட்டை எப்படி நம்ம வந்து பொருளாதார சமூக வளர்ச்சியில் நம்ம எப்படி வந்து சஸ்டைன் ஆகிறது அப்படிங்கிறது. ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆல் ஹியூமன் ரைட்ஸ், எல்லாருடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் அதே மாதிரி எல்லா மனிதனுக்குமான உரிமைகளை நம்ம வந்து மதிக்க தெரிஞ்சவர்களாக இருக்கணும். அதே மாதிரி ஈக்குவாலிட்டி பிட்வீன் விமன் அண்ட் மென், அது ரொம்ப முக்கியம் இல்லையா. எல்லா மனிதர்கள்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் ஆணும் பெண் என்றும் நம்ம என்ன செய்கிறோம், வித்தியாசம் பார்க்குறோம். அவர்களுக்கு உணர்ச்சி உண்டு அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தரையும் நம்ம ஒரே மாதிரி நம்ம பார்க்கணும். டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன், அப்போ ஜனநாயகத்தில் நம்ம எல்லாருமே பங்கு கொள்ளுறவர்களாக இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் டாலரன்ஸ் அண்ட் சாலிடரிட்டி, புரிந்துக்கணும் நம்ம டாலரன்ஸ்னால் என்ன, சாலிடரிட்டினா என்னன்னு நிறைய நம்ம பார்த்துருக்கோம். பார்ட்டிசிபேட்டரி கம்யூனிகேஷன் அண்ட் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ். இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து எதாக இருக்குது அப்படின்னா 8 கொள்கைகளாக இருக்குது யுனெஸ்கோவில். ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னும் போது என்னென்ன ஹியூமன் ரைட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் த ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூஸ்,
ஏன் வந்து ஹியூமன் ரைட்ஸ் வேணும், மனித உரிமை வேணும், மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. சில இதில் வச்சு அடித்தே கொண்டுறாங்க. இதெல்லாம் மனித உரிமை மீறல். யாரையும் அடிக்கிறதுக்கு எந்த ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் கிடையாது. அப்படியே அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்குமே வந்து ஒரு அளவீடு இருக்குது. அவர்கள் ரொம்ப அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறையா இருக்கிறதுனால அதை புரிதல் வேணும். புரிதல் இருந்தால் தான் அவங்க அந்த கொலை பண்ணுற அளவுக்கு போக மாட்டாங்க. டொனேட் டு குட் ஆர்கனைசேஷன். நல்ல ஒரு அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா அதற்கு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் காசு கொடுத்தோ இல்லை வந்து தன்னார்வ தொண்டாராக போய் நம்ம செய்து, இல்லை பிளட் டொனேஷன்லாம் போய் கூட கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ரெஸ்பெக்ட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ்ன்னு சொல்லும்போது சேஞ்ச் யுவர் ஷாப்பிங் ஹேபிட்ஸ். நீங்கள் ஷாப் பண்ணுற ஹேபிட்ஸு, பழக்க வழக்கங்களை நீங்கள் மாற்றலாம். கனெக்ட் டு ஹியூமன் ரைட்ஸ் மூமெண்ட்டை, அது மாதிரி மனிதநேய அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, அவங்களோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓட் இன் எவ்ரி எலெக்ஷன். நீங்கள் எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதுவும் நம்மளுடைய எலெக்ஷனில் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொருத்தருமே எலெக்ஷனில் ஓட்டு போட வந்தாங்க. அதுலேயும் அப்ராட்ஸ்லேருந்து கூட நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. புட் ப்ரெஷர் ஆன் தோஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்போல்டிங் ஹியூமன் ரைட்ஸ். அது மாதிரி யார் யார் வந்து பொறுப்போடு இருக்கிறாங்களோ, அந்த மனித நேயத்துக்காக, மனித உரிமைகளுக்காக போராடுறது, அவங்களுக்கு இன்னும் அழுத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு. ப்ரொட்டஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ். அது மாதிரி எங்கெல்லாம் வந்து வேற்றுமை பார்க்குறாங்களோ அதுக்கெல்லாம் எதிராக நம்ம வந்து நிற்கணும். அதே மாதிரி தாய்மார்களுக்கும் நம்ம வந்து பெற்றோர்களுக்கும் சப்போர்ட் பண்ணணும். டேக் ஆக்ஷன் வென் யூ சி டிஸ்கிரிமினேஷன். நீங்கள் எங்கேயாவது வேறுபாடு பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு மனிதனை இன்னொரு மனிதனையும் வேறுபாடு பார்த்தாங்க, அது பொருளாதார ரீதியிலையோ ஒரு மதத்தின் ரீதியிலையோ ஏதோ ஒரு ரீதியில் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுங்க. சப்போர்ட் எக்கனாமிக் ரைட்ஸு. சில பேருக்கு வந்து முடியாதவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம செய்து அவங்கள நம்ம வந்து ஊக்கப்படுத்தலாம். அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கறது, ட்ரெஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வீடு கொடுக்கறது, இதெல்லாம் கூட நம்மளுடைய இந்திய அரசாங்கம், நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் முன்னெடுத்து செய்கிறாங்க. அடுத்தது இந்த டாபிக் இதோட முடிஞ்சிச்சு. யுனெஸ்கோவோட இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 7th டாபிக் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. உலகளாவிய ஒரு சமாதானத்துக்காகவும் அதே மாதிரி பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக்கு. த ஃபர்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் ஆஸ் ஸ்டேட்டட் இன் ஆர்டிக்கல் ஆஃப் திஸ் இட்ஸ் சார்ட்டர் இட்ஸ் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. அப்போ இந்த யூஎன் என்ன பண்ணுது, முதல்ல அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணப்போ அவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகளாவிய சமாதானத்தையும் பாதுகாப்பையும் தான் அவங்க முதல்ல மேற்கோளாக காட்டுறாங்க. டு திஸ் அண்ட் த ஆர்கனைசேஷன் இஸ் ரெக்வயர்ட் to take effective collective measures for the prevention and removal of threats to the peace and for the suppression of acts of aggression and other breaches of the peace and to bring about by peaceful adjustment and settlement. ஸோ இந்த அமைப்புக்கு கடைசியில் என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அதற்கு வந்து நல்ல எஃபெக்டிவாக செய்யணும். அதே மாதிரி வருமுன் காக்கிறதும், வந்தால் அது உடனே அந்த த்ரெட்ஸ், அந்த பயமுறுத்துதல் எல்லாம் வந்தால் அதை உடனே ரிமூவ் பண்ண பார்க்கணும். அதே மாதிரி ஒடுக்குதல் எங்கேயாவது காணப்பட்டுச்சு, அதுவும் அக்ரெசிவாக அவங்க வந்து பிஹேவ் பண்ணாங்கன்னா அதை நம்ம வந்து எடுத்து போடணும். அதே மாதிரி சமாதானத்துக்கு நம்ம வந்து வழிவகை பண்ணணும். அது எல்லாருக்கும் பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்டை, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம தரணும். அதே மாதிரி செட்டில்மெண்ட்டை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது. The UN has undertaken this heavy responsibility with varying levels of success over the years. The UN has undertaken this heavy responsibility with varying levels of success over the years. அப்போ இந்த யுனைடெட் நேஷன்ஸ் தான் இதை வந்து இது வரைக்கும் அவங்க தான் வந்து கொண்டு போயிருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகப்படியான பொறுப்போடு இந்த வெற்றியை வந்து கடந்த ஆண்டுகளில் அவங்க வந்து பெற்றிருக்கிறாங்க. ஹவவர் இந்த நியூக்ளியர் பாம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த எராவில் இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் லைக் யுனைடெட் நேஷன்ஸ் இஸ் அன்இமேஜினபிள். அப்போ பாருங்களேன், உலகளாவிய ஒரு பாதுகாப்புக்கான ஒரு பயம் வந்து இருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ஆர்கனைசேஷன் இந்த அமைப்பினுடைய ஆப்சன்ஸ் இருக்கிறதுனால, அவங்க இல்லாமல் இருக்கிறதுனால, அப்படி இருந்தால் யுனைடெட் நேஷன்ஸ் போய் இந்த மாதிரி நீங்கள் நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணீங்களா யூஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லும்போது அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படி அந்த அமைப்பு அந்த மாதிரி கண்டுபிடிக்காமல் இருந்தால் நமக்கு இன்னும் எவ்வளவு வந்து பாதிப்புகள் உருவாகும். ஏன்னா ஒரு இடத்துல அதை போட்டாவே அத்தனை இடமும் அது வந்து ஸ்பாயில் ஆகிறவாங்களா அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியல அப்படின்னு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னும் போது அண்டர் ஆர்டிகல் 24 ஆஃப் த சார்ட்டர் த செக்யூரிட்டி கவுன்சில் ஹேஸ் ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி இன் கொஸ்டின் ஆஃப் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. இந்த செக்யூரிட்டி கவுன்சில்ன்றது ஆர்டிகல் 24 படி என்ன அப்படின்னா பாதுகாப்பு கவுன்சில்ன்றதை நாங்கள் உருவாக்குறாங்க. அதுதான் முதன்மையான பொறுப்பாக இருக்கிறது. இது எதற்கான கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாதானத்துக்கும் அதே மாதிரி பாதுகாப்பிற்குமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. இட் இஸ் இன்வெஸ்டட் வித் ஸ்பெஷல் பவர்ஸ் எனேபிளிங் இட் டு டிசைட் on behalf of the entire United Nations memberships to take collective actions when peace is threatened and empowered to negotiate agreements with individual members of the UN for the provision of armed forces necessary to maintain international security and to determine how many members shall participate in any collective action undertaken. ஸோ இவர்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷலான ஒரு பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தரும் எதை டிசைட் பண்ணணும், இதுதான் முடிவு, இது தீர்வு அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு யூஎன்லேயும் அது அங்கே இருக்கிற ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒரு கமிட்டி அப்படின்னா அந்த கமிட்டியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இதில் வந்து பங்கு இருக்குது. ஒவ்வொருத்தருமே அந்த எல்லாருக்குரிய சஜஷன்ஸும் சொல்லுவாங்க. அப்போ அவங்க நெசசரி ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. அப்போ அந்த பீஸ்க்கான த்ரெட்டன் வந்து இருக்காது. நம்ம எதற்காக நம்ம வந்து பாடுபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேப்பா நெகோஷியேட் பண்ணிக்கிறேன், நீ வந்து இதை நீ வந்து பண்ணாத, நான் இதை பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் இப்போ நம்ம ஈரானும் யூஎஸும் அதே தான் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. அதில் பண்ணிட்டு தான் அவங்க கடைசியில் கையொப்பமிடுறாங்க அப்படின்னு போடுறாங்க. அதனால இனிமேட்டு போர் கிடையாதுன்னு போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான். அப்போ இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் தனி மனிதராக இருந்தாலும் இந்த யுனைடெட் நேஷன்ஸில் ஒவ்வொருத்தருக்கும் அது தேவையாக இருக்கிறது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகளாவிய ஒரு பாதுகாப்பை எப்பொழுதும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது தேவைப்படுகிறது. அதே போல் எத்தனை மெம்பர்ஸ் வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே வந்து பார்க்குறோம். The General Assembly on the other hand is empowered only to consider and make a recommendations either to the Security Council or to particular countries on matters pertaining to peace and security. General Assembly discussed disputes between nations and recommended to Security Council for its follow-up work. அந்த மாதிரி ஜென்ரல் அசம்பிளின்னு சொல்லி ஒரு கூட்டம் கூடுவாங்க. இப்போ எப்படி நம்ம தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ்ஸ் அது மாதிரி ஒரு அசம்பிளி, ஒரு பொதுவான ஒரு கூட்டத்தை கூட்டி அதே மாதிரி இன்னமும் என்னென்ன நம்ம செய்யணும், இது எல்லாத்தையும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீ மாற்றிக்கோ, இதெல்லாம் நீ பண்ணிக்கோ, இது நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த செக்யூரிட்டி கவுன்சிலில். அப்படி இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் போய் அந்த இன்னொரு கண்ட்ரியில் போய் பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க அந்த சமாதானத்துக்கும் பாதுகாப்புக்கும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. ஜென்ரல் அசம்பிளி அப்படிங்கிறது யார் மத்தியில் இருக்குன்னா சில நாடுகள் மத்தியிலையும், அதே மாதிரி கவுன்சில் அந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த ஒர்க்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஜென்ரல் அசம்பிளி இஸ் நாட் எம்பவர்ட் டு டேக் ஆக்ஷன். ஜென்ரல் அசம்பிளிங்கிறது நடவடிக்கைகள் எடுக்கணும் மற்ற நாடுகளுக்கு அகெயின்ஸ்டாக அப்படிங்கிறது எதிராக அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, அகேன்ஸ்ட் எனி கண்ட்ரி, ஆக்ஷன் அகேன்ஸ்ட் எனி கண்ட்ரி. அடுத்தது பீஸ் கீப்பிங். சமாதானத்தை எப்படி உருவாக்கி அப்படி வைத்து கொள்வது, தற்காத்து கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி டெப்ளாய்மெண்ட் ஆஃப் அ UN force to the field, usually the consent of the parties to the conflict. ஸோ யாருக்கு 2 பேர்த்துக்கு நடுவில் சண்டை இருக்குது, இல்லை 3 பேர்த்துக்கு 4 பேர்த்துக்கு நடுவில் நாடுகளுக்கு மத்தியில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னும் போது, முரண்பாடு இருக்குன்ற போது அந்த ஃபீல்டில் யாரோட ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும்னா யுனைடெட் நேஷன்ஸோட ஃபோர்ஸ் வந்து அவங்க வந்து டெப்ளாய் பண்ணுவாங்க. Peacekeeping could involve military, police and civilian personnel to monitor implementation of ceasefire. அது மாதிரி ceasefire அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சண்டை நிறுத்தம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இந்த பீஸை வந்து அவங்க அமைதியை வந்து நிலைநாட்டணும் அப்படின்னா அங்கே வந்து நம்மளுடைய போர் வீரர்கள், ஆர்மி, அதே மாதிரி இராணுவ வீரர்கள், அதே மாதிரி நம்மளோட போலீஸ் படைகள், அது மாதிரி குடிமகன்கள், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் நம்ம
கொண்டு போய் அதை நம்ம கண்காணிக்கவும், அதே மாதிரி அந்த சமாதானத்தையும் அமைதி நிலையையும் நம்ம வந்து தற்காத்து கொள்ளணும் அப்படின்னு. தே மே ஆல்சோ சர்வ் டு மானிட்டர் அ டீப் zone and provide a buffer between components. அதே மாதிரி நீங்கள் இது வரைக்கும் தான் சர்வ் பண்ணணும், இதுக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பஃபரையும் நம்ம வந்து அறிவிக்க முடியும். The United Nations works to maintain international peace and security in a world where security threats have become more complex. இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து செக்யூரிட்டி த்ரெட்டுங்கிறது இருக்குது. என்றைக்கு யார் எந்த நாட்டை யார் எப்படி போடுவா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற போது இந்த யுனைடெட் நேஷன்ஸ் தான் அதற்காக பாடுபடுறாங்க. அதே மாதிரி நம்ம உலகளாவிய சமாதானத்துக்காகவும் பாதுகாப்புக்காகவும் அவங்க வந்து ரொம்ப கடினமாக அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க, உழைக்கிறாங்க. Although the organization has had many successes, there are also unfortunately several recent tragic cases where the United Nations has not been so successful. என்னதான் பல ஆயிரம் சக்ஸஸ் அவங்க வந்து பெற்றிருந்தாலும் இந்த அமைப்பு யுனைடெட் நேஷன்ஸ்ன்றவங்க எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ சண்டைகளில் நிறைய வந்து சண்டை இல்லாமல் அவங்க வந்து அமைதல் உருவாக அவங்க காரணமாக இருந்தாலும் இன்னமும் பல இது வந்து ட்ராஜிக் கேசஸ் வந்து இன்னமும் இருந்துட்டு தான் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குல்ல. Hundreds of thousands have died around the world as conflicts have recently mounted. பாருங்கள், நூற்றுக்கும் ஆயிரத்துக்கும் கணக்கான பேர் வந்து இறந்துட்டுருக்காங்க, இன்னமும் இறக்குறாங்க உலகம் முழுக்க. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் இல்லாதனால, கான்ஃப்ளிக்ஸ் வர்றதுனால தான். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இது ரீசெண்டாகவே நடந்துகிட்ருக்கு. The line has become increasingly blurred between criminals and hostile groups and peace spoilers, including extremists with transnational strategies and sophisticated tactics. பார்த்திங்கன்னா ஊருக்கு ஒரு வரைமுறை, ஒரு கோடு வரைகிறாங்க. அது பார்த்திங்கன்னா அதிகப்படியாக இருந்துகிட்டே இருக்குது. யாருக்கு மத்தியில்? தீவிரவாதிகள் மத்தியில், இன்னும் வந்து திருடர்கள், இன்னும் வந்து நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஒருத்தரை வந்து பிடிச்சு வச்சுக்கிறது, அவங்களோட சமாதானத்தை குலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்கனால என்ன நடந்துக்கிட்டே இருக்குது பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப வந்து நாடுகளுக்குள்ள சண்டை வந்துகிட்டே தான் இருக்குது. அது அப்படியே வந்து அந்த கோடு இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு. Breakdown of the state security apparatus in intra-state and intercommunal conflicts now poses tremendous security challenges and tests the organization's capacity to carry out its mandate and programs. And the United Nations, as a relatively soft target, has been the victim of attacks resulting in the tragic loss of life. ஸோ சில இதில் அவங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு குறையும் போது அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, நாட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி நாட்டுக்கு வெளியிலையும் அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதனால் ஒருத்தர் வந்து தாக்கிக்கிறாங்க. அப்போ வந்து பாதுகாப்புக்கான சேலஞ்சஸ் எல்லாம் நிறையா பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி அதுக்கான டெஸ்ட்டும் நடக்குது. இதெல்லாமே அப்போ அதுக்கான நம்ம ப்ரோக்ராம்ஸை கண்டக்ட் பண்ணலாம் அந்த ஆர்கனைசேஷன் மூலமாக. அதே மாதிரி யாரெல்லாம் அந்த யுஎன் அஸ் அ ரிலேட்டிவ்லி சாஃப்ட் டார்கெட், யுஎன் தான் வந்து ஒரு சாஃப்ட் டார்கெட்டுன்னு சொல்கிறாங்க. விக்டிம் அவங்க நிரபராதியாக இருக்கிறவங்களையும், அதுவும் பார்த்திங்கன்னா நிரபராதிகள் தான் நிறைய பேர் கொல்லப்படுறாங்க. சில பேர் சொல்லுவாங்களா, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கள கொண்டுட்டாங்க, அந்த மாதிரி குழந்தைகள் படிக்கும்போது கொண்டுட்டாங்க, இந்த மாதிரியெல்லாம் கண்டுபிடிக்கும் போது அவங்க நிரபராதி, அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க தீவிரவாதிகளை தேடி அவங்கள கொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் யார் கொல்லப்படுறா அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுமக்கள் கொல்லப்படுறாங்க. அது வன்மையாக யுனைடெட் நேஷன்ஸ் கண்டிக்கிறது அப்படின்னு கூட நம்ம நிறையா செய்திகளில் பார்த்துருக்கோம். With the mounting complexity and growing cost of addressing crisis situations, the imperative of conflict prevention is higher than ever. இப்போ இன்னமும் அதிகரிச்சிருக்கு. அதுவும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ன்றது இன்னமும் அதிக அளவில் இருந்துட்டு தான் இருக்குது. In its conflict prevention and mediation work, the United Nations continues to face challenges regarding how best to engage with sometimes some of us movements or fractured armed groups and how to ensure inclusivity. இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி முரண்பாடுகள் இருக்கிற நாடுகளுக்கு முரண்பாடுகள் வராமல் பார்க்குறாங்க. அதே மாதிரி வந்திருந்தால் அதுக்கு அவங்க தான் மீடியேட்டராக
போய் நடுவில் போய் இல்லைப்பா இங்கே இதை மாற்றிக்கோங்க அதை மாற்றிக்கோங்க எப்படியாவது இந்த சண்டையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயும் வந்து அவங்க நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் இந்த இராணுவ அதிகாரிகளையுமே அவங்க இந்த யுனைடெட் நேஷன்ஸில் இருக்கிற குரூப்ஸுமே என்ன பண்ணப்படுறாங்கன்னா தாக்கப்படுறாங்க. அவங்களால வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதனால் எல்லாருக்கும் நம்ம வந்து இன்வால்வ் ஆகி சமாதானத்தோடு வாழ கற்றுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். The organization has strengthened its relationship with regional and sub-regional organization which plays a significant role in fostering conflict prevention and mediation partnership in addition to rapid responses to regional crisis. அதே மாதிரி இந்த அமைப்பு அப்படிங்கிறத இன்னும் வளப்படுத்தணும். எதற்கும் நடுவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜன் இருக்குது, இல்லை அதுக்குள்ளார சப் ரீஜனல் ஆர்கனைசேஷன் இருக்குது. இந்த அமைப்புகளுக்கு எல்லாத்துக்கும் மட்டும் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கணும். அது ரொம்ப முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணும். அதை எதை வலியுறுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஃப்ளிக்ட் வரதுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கும் அதே மாதிரி கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சுன்னா அதுக்கு மீடியேட் பண்ணுறதுக்கும் இது வந்து நல்ல ஒரு வழிவகை பண்ணும். அதே மாதிரி நம்ம திரும்ப எந்த க்ரைசிஸும் வராமல் அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு எப்படி நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த செக்யூரிட்டி ஜெனரல். த செக்ரட்டரி General of the United Nations has special and personal representatives in many areas of the world. இப்போ ஒரு இடத்துல போய் பார்க்குறாங்க, அந்த இடத்துல நிறைய குழந்தைங்கள் பசியோடு இருக்காங்க, சாப்பாடு இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லி வீடியோஸ்லாம் அனுப்புகிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்குறது எல்லாமே இந்த அமைப்பு வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் உலகம் ஃபுல்லாக ஒவ்வொரு இடத்துலையும் இந்த அமைப்புக்கு சார்ந்த மக்கள் வந்து இருக்காங்க. அங்கேருந்து அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பீஸ் பில்டிங். அப்போ பீஸ் பில்டிங் அப்படின்னும்போது நம்ம எல்லாத்துலேயும் நம்ம எதை உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை கட்டமைக்கணும் அப்படின்னா சமாதானத்தை கட்டமைக்கணும். யுனைடெட் நேஷனல்ஸ் பீஸ் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஆர் எய்ம்டு அட் assisting countries emerging from conflict, reducing the risk of replacing into conflict and laying the foundation for sustainable peace and development. இந்த யுனைடெட் நேஷன் பீஸுங்கிறது எதை கட்டமைக்கிறாங்க, எல்லாரும் என்ன பண்ணணும், கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் வாழணும். ஒவ்வொரு நாட்டுக்கும் இவங்க வந்து ஒரு அசிஸ்ட் பண்ணுறாங்க, அதாவது ஒரு உதவி செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் கொண்டு வரதுக்காக. இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குது, இதுலேருந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது ரிஸ்க் இருக்குது அப்படின்னா அதையும் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் வரப்போகுது, அதனால் சண்டை வரப்போகுது, போர் வரப்போகுதுன்னா அதையும் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி சஸ்டைனபிள் பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இதுக்காகவும் அவங்க வந்து அடித்தளம் வகிக்கிறாங்க அப்படின்னு. இதோட வந்து 4th யூனிட் ஓவர்.